பேசாத காதல் பேசுமா அப்படின்னா, பிரபஞ்சம் ரொம்ப சிரிச்சுட்டே சொல்றாங்க, "நான் உனக்கு வேற ஸ்டோரி வச்சுட்டுருக்கேன்" அப்படின்றாங்க. உங்களுக்கு காதல் பேசாம இருக்கு, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கூட கவலையப்படாதீங்க. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, ஆக்ட் ஆஸ் இஃப் யுவர் பார்ட்னர் இஸ் ஹியர். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் காதல் ஆல்ரெடி உன் கூட தான் இருக்கு. எங்கேயும் ஓடி போடல. எங்கேயும் நீங்க தொலைச்சிடவும் இல்ல. அந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ங்கிறது ஒரு மாயை தான். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த காதல் உங்க வாழ்க்கையில இருக்க மாதிரியே நீங்க நடந்துக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா, அது வந்து அவ்ளோ உறுதியா இருக்கு. அவ்ளோ நிலைத்தன்மையோட இருக்கு. இந்த காதல் உங்கள விட்டு எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல நீங்க வந்து பேசாம இருந்தீங்க அப்படின்னா, பேசுவாங்களா, மாட்டாங்களா அப்படின்னா, பிரபஞ்சம் தெளிவா சொல்ட்டாங்க. அவங்க பேசுறாங்க, பேசல அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். ஆல்ரெடி அவங்க உங்க வாழ்க்கையில இருக்காங்க. இப்ப இருந்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது வெளியில போயிருக்காங்க அப்படின்னா, நீங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களோ, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, கெட் டு நோ ஈச் அதர். அடுத்தது வந்து உங்க காதல் வாழ்க்கையில நடக்க போறது என்னன்னா, ஒருத்தங்க புரிஞ்சுக்க போறீங்க. எவ்வளோ சந்தோஷமா 2 பேரும் வந்து உங்களோட விஷயங்கள பகிர்ந்துக்கிறீங்க. இல்லன்னா உங்களோட வாழ்க்கை என்ன? உங்களோட புரிதல் என்ன? இதெல்லாம் வந்து நீங்க நெறைய டிஸ்கஸ் பண்ண போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இங்க. அதுதான் நான் இங்க இந்த கார்ட்ல இருந்து பார்க்குறேன். கெட் டு நோ ஈச் அதர். இது பார்த்தீங்க அப்படின்னா, லேர்ன் டு மீட் அனதர்ஸ் நீட் ஃபார் லவ். ஸோ காதல் வாழ்க்கையில அடுத்தவங்களோட பாஷை என்ன? அவங்களோட புரிதல் என்ன? தேவை என்ன? அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்மள மட்டுமே வந்து அவங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்க தேவையில்ல. நாமளும் வந்து அவங்கள கொண்டாட ஆரம்பிக்கணும். அப்போ வந்து ஒருத்தங்கள பத்தி ஒருத்தங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? அதுதான் இங்க பிரபஞ்சம் சொன்னாங்க. ஸோ இதுக்கு மேல இது ரொம்ப பாசிட்டிவான ரீடிங். இதுக்கு மேல பிரபஞ்சம் ஏதாவது சொல்றாங்களா? இல்ல உங்க காதல் இந்த கனெக்ஷன இந்த ரீடிங்க எடுத்து ஒரு துளி அன்பில் கடல் செம சாங் இது. ஒரு துளி அன்பில் கடலாகும் வாழ்வு, சிறு துளி சிரிப்பில் உனதாகும் உறவு, அலைத்தொடும் கரையின் மேல் நிழல் தரும் துணையின் அழகாகும், துணையில் அழகாகும். ஸோ ரொம்ப அழகா இங்க அதுதான், நீங்க கடல்ல தான் இருக்கீங்க. ரொம்ப ஆப்டா, ரொம்ப பொருத்தமா இந்த பாடல் வந்திருக்கு. ஒரு துளி அன்பில் கடலாகும் வாழ்வு. அதாவது உங்களோட ஒரு துளி அன்புல வந்து அவங்க வாழ்க்கை வந்து ஒரு கடல் மாதிரி அன்புல மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. நான் பின்னாடி இருக்கிறது பாசிட்டிவா இருந்தா மட்டும் தான் படிக்க போறேன். சூப்பர். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூரம் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் என்னது, தூறல் கொஞ்சம் தூருமே. ஸோ 2மே ரொம்ப அழகான பாடல். ரொம்ப தெளிவா சொல்ட்டாங்க. உங்க காதல், உங்க அன்பினால அவங்களோட காதல் வந்து கடல் மாதிரி ஆயிடுச்சு. உங்க மனசு வந்து கடல் மாதிரி இருக்கு. அது அவ்வளோ அலை இருக்கு, அவ்வளோ ஆழமா இருக்கு. நெறைய எமோஷன்ஸ் அங்க வந்து குதிச்சு விளையாடுது, துள்ளி விளையாடுது. அவங்க வேற லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க இப்போ. உங்க காதல் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற புரிதல வந்து அவங்களுக்கு நிச்சயமா இருக்கு. பிளாக். இந்த காதல தடுக்கிறதுக்கு உங்கள பத்தி பொய் செய்திகள் பரப்புறாங்க. இது ஃபேக் நியூஸ். 7 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி துரோகம். இந்த காதல வந்து தடுக்கிறதுக்கு ஒரு துரோகம் நடக்குது. ஒரு குள்ளநரி வேலை பார்த்துட்டு இருக்கு பிஹைண்ட் த சீன். ஆனா வந்து இந்த காதல், அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே ரொம்ப பாசிட்டிவா பிரபஞ்சம் சொல்றாங்க. நீங்க கவலையேப்படாத. நீங்க ஆல்ரெடி உங்க காதல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா, நீங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களோ அப்படியே பிஹேவ் பண்ணுங்க. கொஞ்சம் கூட நீங்க வந்து இதுக்காக சலனப்படணும், அஞ்சி இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க வந்து இது பண்ண தேவையில்ல. ஒரு ஃபேக் நியூஸ். இது வந்து நிச்சயமா உங்க காதுகளுக்கு போகும். ஆனா வந்து உங்க இந்த ஃபேக் நியூஸ் எதுக்கு அப்டின்னா, அவங்க வந்து உங்கள தேடி வராம இருக்கிறதுக்கு பிரபஞ்சம் செமையா செய்றாங்க இன்னைக்கு. அவங்களோட கண்ட்ரோல இவங்க எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க அந்த ஃபேக் நியூஸ்னால. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ், அவங்க வந்து இந்த காதல பண்றதையோ, ரீபில்ட் பண்றதையோ வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. ஆனா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு இங்க தேவையே இல்ல. அந்த தேவையே இங்க கிடையாதுன்ட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்ளோ பாசிட்டிவா ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. பிரபஞ்சம் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க, "நீ பயப்படவே தேவையில்ல. இந்த காதல் வந்து உன்னுடையது" அப்படின்ட்டாங்க. ஒரே நிமிஷம், என் கேமரா வந்து லைட்டா டில்ட் ஆயிருக்கு. ம். அதுதான் வந்து அவங்க இப்ப உங்களுக்கு சொல்றது. அ மு நீங்க நேசிக்கிறவங்க வந்து அவங்க பவர கையில எடுப்பாங்களா? நிச்சயமா. அவங்க வந்து அந்த ப்ராசஸ்ல இருக்காங்க. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்ல. அவுட்கம் ஸ்பிரிட்ஸ். கமிட்மெண்ட். அதனால தான் நான் சொல்றேன். கமிட்மெண்ட். ரிங், ஜி பூம்பா. அலாவுதீன் ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரியும். பிரபஞ்சம் சொல்றாங்க, "நான் அங்க இருக்கோம். நீ ஏன் கவலைப்படுற?" அப்படின்றாங்க. ரொம்ப தெளிவா சொல்ட்டாங்க. கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. உங்க பெர்சன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. பார்க்கறதுக்கு வேணா அவங்க அப்படி இல்லாம இருக்கலாம். ரொம்ப தெளிவான ஆள். ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் உடும்பு புடி தான். இட்ஸ் லைக் ஐ நோ. ரகுவரன் மாரி தான். யார் என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட இருந்து வர ஒரு பதில், ஐ நோ, ஐ நோ, ஐ நோ. வேற வேற வெர்ஷன்ல, வேற வேற டோன்ல
திரும்ப சளைக்காம குடுத்துட்டு இருக்க ஒரு சூப்பர் டூப்பர் ஹீரோ. ஸோ உங்க ஹீரோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து உண்மை இது ஏஸ் ஆஃப் சோர்ஸ் அண்ட் கிங் ஆஃப் சோர்ஸ். அவங்களுக்கு உண்மை ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஒரு டிவைன் லவ் இல்லைனா வந்து இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ். அவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற காதல் வந்து வேற லெவல். அவங்களுக்கு தெரியும் அது. அதனால தான் நான் சொல்றேன் ஐ நோ. நீங்க இவங்க என்னதான் கதை சொன்னாலும், என்ன கட்டுக்கதைய அங்க கொண்டு போய் விட்டாலும், உங்க உங்க ஹீரோ இல்லைன்னா உங்க ஹீரோயின் கிட்ட இருந்து வெளியில வர ஒரே பதில் ஐ நோ. அவ்வளவுதான். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குப்பையில நீ கூட்டி தள்ள வேண்டாம், நாங்க ஊதி தள்ளுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூ ஜஸ்ட் டோன்ட் வரி. ரொம்ப அழகா பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்க. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல அடுத்தது நீங்க மனசு விட்டு பேசிக்க போற தருணம் தான் வரப்போகுது. நீங்க யூனிக்கா, நீங்க ரொம்ப பிளஸ்டு சோல். அதனால நீங்க எதையும் பத்தி கவலைப்படணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஜீபூம்பா என்ன பண்ணுவாங்க, நடக்காதுன்னு நினைச்ச காதலை நடத்தி காட்டுவாங்க. அதுதான் திரும்ப திரும்ப பிளாக்கேஜஸ் தான் வருது. அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா, நீங்க ஃபினான்ஷியலா முன்னாடி போகக்கூடாது, உங்க பர்சன் வந்து காதல்ல முன்னாடி போகக்கூடாது. பட் உங்க பர்சனோட இந்த ஹீரோவோட இன்டென்ஷன் பார்த்தீங்க ஹீரோவோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா ரெடியா இருக்காங்க. அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு 1000 காரணம் இருக்கும். அதுல வந்து இவங்க வந்து அவங்க காத்துட்டு இருக்க தருணத்தை வந்து வீக் மூமெண்ட்டா மாத்திக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் கிங் ஆஃப் கப்ஸ் வந்து பிளாக்கேஜ்ல வந்தாலுமே அது வந்து ஒரு சின்ன தடைதானே தவிர, இதெல்லாம் இவங்களோட கற்பனை. பிளாக் பண்ண ட்ரை பண்றாங்க அவ்வளவுதான். இட் இஸ் கோயிங் டு பி ஃபெயிலியர் அட்டெம்ப்ட். ஜகிள் அவங்க வந்து உங்களை ஜகிள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, அவங்க வந்து தடுமாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா வந்து உங்களை உங்களை வந்து அவங்க ஜகிள் பண்ணணும், இல்லைன்னா அவங்க உங்களை பத்தி யோசிக்கணும், ஒரு செகண்ட் தாட் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்க ஆளு ஹீரோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் என்னோட ஆசை, அதுதான் என்னோட கனவு. இங்க பாத்தீங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் கப்ஸ். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, நீங்க எல்லாம் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லாம சொல்ல போறாங்க. என்ன பாட்டம் டெக்ல இருக்கிறது குயின் ஆஃப் கப்ஸ். இதனால இந்த காமிக் எனர்ஜி என்ன ஃபீல் பண்ண போறாங்க, இல்லைன்னா வந்து யாரு ஒருத்தங்க இந்த இந்த பொய் செய்தி பரப்புறனால மாட்ட போறாங்க. எஸ், 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அவங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கிறது ஒரு முடிவில்லாத வழி. மேபி அவங்க ஜெயிலுக்கு போகலாம். இந்த பொய் செய்தி பரப்புறனால அவங்க ஏதோ ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்றாங்க. இல்லைன்னா வந்து இந்த பொய் செய்தி கிரியேட் பண்றதுக்கு அவங்க வந்து நிறைய ஏதோ ஒரு விஷயம், ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்றாங்க. தே ஆர் டேம்பரிங் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்த உடைச்சு ஒட்ட வைக்க ட்ரை பண்றாங்க. சம் கைண்ட் ஆஃப் ஹேக்கிங். ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா அதனால அவங்க மாட்ட தான் போறாங்க. ஏன்னா இது மேபி போலீஸ், சிஐடி, இல்லைனா வந்து பிரைவேட் டிடெக்டிவ். ஏன்னா உங்க ஆளும் இங்க வந்து கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில தான் வந்தாங்க. யாரோ ஒருத்தங்க அந்த உண்மையை வெளியில கொண்டு வர போறாங்க. அதனால அவங்களோட ஆட்டம் முடிவுக்கு வருகின்றது. கதம் கதம். நீங்க பாபா சைனை சொல்லிட்டு போயிடலாம். கதம் ஹோ கயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு காதலோட கை பிடிச்சு நடந்து போய்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு வரப்போறது 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் பாட்டம் டெக்ல. இந்த நாள யாரோ ஒருத்தங்க வந்து ஜெயிலுக்கு போறாங்க. இந்த ஒரு விஷயம் உங்களை பத்தி பொய் செய்தி பரப்புறனால, இல்லைனா வந்து டேம்பர் பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ண போறாங்க. இட்ஸ் லைக் மிஸ்யூசிங் சம்திங். அது வந்து ஆக்சுவலா கிரைம். இல்லைனா வந்து அது வந்து அது என்ன சொல்றது, அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். அதை தான் தமிழ்ல தேடிட்டு இருந்தேன். அந்த தண்டனைக்குரிய குற்றம் பண்றதுனால அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல மாட்ட போறாங்க. அதுக்காக அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இது வந்து ஃபேக். இது பண்ணக்கூடாது ஆக்சுவலா. ஆனா அவங்க பண்றாங்க. அதனால அவங்க ஜெயிலுக்கு போக போறாங்க. இது வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் பிரபஞ்சம் சொன்னாங்க என்ஜாய் யுவர் கம்பெனி. உங்க ஆள் உங்க பக்கத்துல இருக்கு ஆல்ரெடி. எங்கேயும் போக போறது இல்ல. அவங்க வந்து உங்ககிட்ட இந்த கிங் ஆஃப் கப்ஸா வர முடியலன்னா கூட எடுத்தோனையும் பேஜ் ஆஃப் கப்ஸ் அவங்க வந்தே தீர்வாங்க. தே ஆர் சோ டிட்டர்மைன். அவங்க வந்து நான் தான் சொன்னேன், உடும்பு மாதிரி, ரகுவரன் மாதிரி. ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.